அதிமுக பொதுச் செயலாளர் தேர்வு தொடர்பான விதியை மாற்றியதை எதிர்த்து தான் வாதிட்டதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதிமுக உறுப்பினர் அட்டையை விநியோகிக்க எடப்பாடி பழனிசாமிக்கு தார்மீக உரிமை இல்லை என்று வழக்கறிஞர் சூரியமூர்த்தி தெரிவித்திருக்கிறார். தன்னுடைய வாதத்தை ஏற்று எடப்பாடி பழனிசாமி மனுவை நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருப்பதாகவும் அவர் பேசியுள்ளார். இது பற்றி நம்முடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் பிரியன் தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். பிரியன் சார், வணக்கம். வணக்கம். எடப்பாடி பழனிசாமியை அதிமுக பொதுச் செயலாளராக இருக்கக்கூடாது அப்படின்னு தொடரப்பட்ட வழக்கை எதிர்த்து இபிஎஸ் தரப்புல மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த இடையீட்டு மனு அப்படிங்கிறது நிராகரிக்கப்பட்டிருக்கு. இது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பின்னடைவு ஏற்படுத்துமா? கண்டிப்பாக சார், தற்காலிகமான ஒரு பின்னடைவு வரும். அப்பீலுக்கு போவார்ன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த மனுவோட அடிப்படையை பார்க்கணும். அதாவது திண்டுக்கல் சூரியமூர்த்தி என்பவர் ஒரு மனு தாக்கல் பண்றாரு. என்னன்னா, அதிமுகவில் ஜெயலலிதா இறந்த பிறகு நடந்த பொதுக்குழுக்கள் அல்லது ஓபிஎஸும் இபிஎஸும் தேர்ந்தெடுக்கப்பட்ட விதம், அது எல்லாமே விதிகளுக்கு முரண்பாடான ஒரு விஷயங்களா இருக்கு. அதனால அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டது செல்லாது அப்படின்னு தான் ஒரு மனுவை போட்டிருக்காரு. அதே மாதிரி தேர்தல் கமிஷன் என்ன பண்றாரு, அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட விதம் செல்லாதுன்ட்டு இரட்டை இலை சின்னத்தை முடக்கணும்னு அதே சூரியமூர்த்தி தான் மனு போட்டிருக்காரு. ரெண்டு இடத்துலயுமே எடப்பாடி அவர்கள் வைத்த வாதம் என்னன்னா, சூரியமூர்த்தி அடிப்படை உறுப்பினர் கிடையாது, அவர் இதை பத்தி கேட்கறதுக்கான இந்த லோக்கல் ஸ்டாண்டி அவருக்கு உரிமை கிடையாது அப்படின்றதுதான் எடப்பாடி தரப்பு வாதமா இருக்கு ஆக்சுவலா. சோ இந்த சூழல்ல இந்த மனு சிட்டிசன் கோர்ட்ல நீங்க தான் சொல்லிருக்காங்க, சூரியமூர்த்தி அடிப்படை உறுப்பினர் தான், ஜெயலலிதா காலத்திலேயே அவர் அடிப்படை உறுப்பினராக இருந்தவர், அதனால அவருக்கு இந்த வழக்கு தாக்கல் பண்றதுக்கான உரிமை உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ இந்த விஷயங்கள் நிச்சயமாக எடப்பாடி தரப்பு சூரியமூர்த்தி அதிமுக உறுப்பினரே இல்ல, அவருக்கு தகுதி கிடையாதுன்னு ஒரு வாதத்தை எடுத்து வச்சாங்க இல்லையா, அந்த வாதத்துக்கு ஒரு ஒரு அடி விழுந்திருக்குன்னு நினைக்கிறேன். சுப்ரீம் கோர்ட் ஒரு இது கொடுத்திருக்கு, அதற்கு எதிரான ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கு. இல்ல, சூரியமூர்த்தி அதிமுக உறுப்பினர் தான் அப்படின்ற ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கு. இதன் மூலமாக, இந்த தீர்ப்பு மூலமாக தேர்தல் கமிஷன்லயும் சூரியமூர்த்தி போயிட்டு நான் எனக்கு முழு உரிமை இருக்கு, மாதிரி அதிமுகவில் எதுவுமே முறைப்படி நடக்கல, அதனால சின்னத்தை முடக்கி வைக்கணும்ன்ற சொல்றதுக்கு எனக்கு உரிமை இருக்கு, சிட்டிசன் கோர்ட்டும் எனக்கு நான் உறுப்பினர், நான் தகுதி இருக்குன்னு சொல்லி இருக்கு அப்படின்ற விஷயத்த அங்கேயும் போய் சொல்லுவாங்க. ஏற்கனவே தேர்தல் கமிஷன் இந்த சின்னம் முடக்க விஷயத்துல 4 மாசம் தள்ளி தான் நாங்கள் முடிவெடுப்போம், பீகார் எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் முடிவெடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. இந்த சூழல்ல இந்த சிட்டிசன் கோர்ட்ல இந்த எடப்பாடி மனு தள்ளுபடி செய்யப்பட்டது, பொதுச் செயலாளராக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டது செல்லாது அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னது நிச்சயமா இவருக்கு ஒரு பின்னடைவு தான். அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது, அது ஒரு பின்னடைவு தான். அது அப்பீலுக்கு போகலாம், அப்பீலுக்கு போவார் இவரு. அப்பீலுக்கு போனா கூட அது கொஞ்ச நாள் ஆகும். தற்காலிகமா தேர்தல் கமிஷன்ல இந்த விஷயத்தை சூரியமூர்த்தி கொண்டு போனார்னா அவர் கொஞ்சம் ஆர்கியூ பண்றதுக்கான விஷயங்கள் அவருக்கு இருக்கு. எடப்பாடி பொதுச் செயலாளரே கிடையாது, முறைப்படி தேர்ந்தெடுக்கப்படலை அப்படின்ற ஒரு விஷயத்த வலுவாயூர் வைக்கிறதுக்கான உரிமை படைத்தவராக சூரியமூர்த்தி மாறுகிறார் என்பதுதான் இங்க அடிப்படையான விஷயம். இது எடப்பாடிக்கு பின்னடைவை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.